ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு மாதிரி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு துளி கூட எண்ணெயே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவும் அதே சமயம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மாவை நம்ம புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனே தோசை பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு 3 கப்பு மாவு பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி 3 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு வந்து மாவு பச்சரிசி தான் இந்த தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 3 கப்பு அரிசிக்கு 1 கப்பு மெலிசான அவல் எடுத்துக்கலாம். அதையும் வாஷ் பண்ணி 1 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கணும். ஒரு சின்ன தேங்காவை சில்லு எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அரைச்ச தேங்காயோட 3 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதோட 1 மணி நேரம் ஊற வச்ச அவலையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்கு. மாவு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போது இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு தோசை மாவு பதத்தில் இருக்கணும். இட்லி மாவு மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் மாவு ஊறினதுக்கு அப்புறம் தோசை பண்ணால் இதில் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இரும்பு கல்லில் தான் நான் தோசை வாக்குறேன். இந்த தோசைக்கு எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா அப்படியே நல்லா வெந்துடும். ரொம்ப ஈஸியாக எடுக்கவும் வரும். தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால வெறும் தோசையும் உங்களுக்கு ரொம்பவே வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். ஒரு வயசு குழந்தைக்கு கூட நம்ம கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு 2-3 தோசை சாப்பிட்டு போனாலே ஃபில்லிங்காக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லீஃபி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.